பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, ஆதியாகமம் புத்தகத்திலே 27ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஈசாக்கு தன் மகனாகிய அங்கே யாக்கோவை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவனை கிட்ட வர செய்து அவனை முத்தமிட்டு அவனை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வாசனை வயல்வேலியின் வாசனை போல் இருக்கிறது என்று சொல்லி, வானத்தின் பனினாலே பூமியின் கொழுமையினாலே உச்சிதமான கோதுமையினாலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று அவனை ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பனினாலே பூமியின் கொழுமையினாலே நீங்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்றால், பூமிக்குரிய பரலோக வானத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால், உங்கள் வாசனை அது வயல்வேலியின் வாசனை போல் இருக்க வேண்டும். வயல்வெளி எப்படி பல தானியங்களை விளைவிக்கும் போது அது மனிதனுக்கு சந்தோஷத்தை நிம்மதியை கொடுக்கிற போல ஒரு வாசனையாக வாழ்க்கை மாற வேண்டும். ஆண்டவர் இந்த வாசனை என்பது ஒரு குணத்தை குறிக்கிறது. ஆதியாகமம் 34 அங்கே 30ஆம் வசனம், யாக்கோபுடைய பிள்ளைகள் அங்கே தீனாள் என்ற பெண் புறஜாதிகளிடம் தீட்டுப்படுகிற போது அதை பழி வாங்குவதற்கு அவர்களை கொலை செய்கிறார்கள். இதை அறிந்த யாக்கோபு அடித்து அழுது புலம்பி, ஐயோ என் வாசனை நீங்கள் கெடுத்து விட்டீர்களே என்று சொல்லி, அந்த வாசனைக்கு சரியான விளக்கம் குணாதிசயங்கள். நம்முடைய செயல், நம்முடைய பண்பு, நம்முடைய செயலும் குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரெண்டு கொரிந்தியருக்கு எழுதும் போது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் அறிகிற அறிவின் வாசனை, அந்த தெய்வத்தை ஒரு மனிதன் அறிகிற அறிவின் வாசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. மக்களே, நீங்கள் சிந்தியுங்கள். நாங்கள் இந்த பூமிக்கு நற்கந்தங்களாய் இருக்கிறோம், வாசனைகளாய் இருக்கிறோம், கிறிஸ்து நாமத்தை மகிழ்படுத்தக்கூடிய இருக்கிறோம். எங்கள் வாழ்க்கை, எங்கள் சாட்சி கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாசனையாய். அது இன்னும் விளக்குறார். நாங்கள் கெட்டு போகிறவர்களுக்கு மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் ஜீவ வாசனையாக இருக்கிறோம். ஒருத்தர் மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ விரும்புவதற்கு நாங்கள் ஜீவனை கொடுக்கிற வாசனையாகவும், எங்களை பிடிக்காதவர்கள், எங்கள் உபதேசம் பிடிக்காதவர்கள், அவருக்கு நாங்கள் மரண வாசனையாக இருக்கிறோம். வாசனை என்பது அவருடைய வாழ்வின் தன்மையும் குணாதிசயங்களை பொறுத்திருக்கிறது. அதைதான் நீங்கள் உன்னத பாட்டிலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அந்த மணவாளன் அந்த மணவாட்டியை பார்த்து, அந்த சூழவேலை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய வஸ்திரத்தின் வாசனை லீபோனின் வாசனை போல் இருக்கிறது. பாருங்க, அவருடைய வஸ்திரத்தின் வாசனை. வஸ்திரம் என்பது நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை. பல வஸ்திரங்களுக்குள்ள ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் அது கிறிஸ்து மகிமைப்படக்கூடிய ஒரு வாசனை உள்ளதாக இருக்கிறது. சித்திர தைலாடை, நம்முடைய ரட்சிப்பு கொடுத்த வரங்கள், வல்லமைகள், அது கிறிஸ்துவை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால்தான் உன் வாசனை லீபோனில் உள்ள திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கிறது. திராட்சை ரசம் என்பது அது நம்முடைய கிருபையும் வரங்களையும் வல்லமையும் குறிக்கிறது. நீங்கள் பெற்றிருக்கிற இந்த வரங்களும் வல்லமையும் கிறிஸ்து நாமம் மகிமைக்கென்று அது வாசனையாக இருக்கும்பொழுது, வானத்தின் பனினாலே அவர் பூமியின் கொழுமையினாலே அவர் நம்மை நிரப்புவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஓசியாவை கூட இப்படி சொல்கிறார் 14:7, உன் வாசனை திராட்சை ரசத்தின் வாசனை போல் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாசனை எப்படிப்பட்ட, ராஜாக்களை மயக்கிற திராட்சை ரசம், கன்னிகளை வளர்க்கிற திராட்சை ரசம், முகக்கலையை உண்டாக்குற திராட்சை ரசம், இவ அநேகருக்கு ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக நம்ம வாழ்க்கை இருக்கும் என்றால், நம்மை படைத்த இறைவன் எதற்காக இந்த பூமியில் அனுப்பினாரோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி அவர் சொல்கிறார், மகனே, என் பிள்ளைகளே, வானத்தின் பனினாலே பூமியின் கொழுமையினாலே உச்சிதமான கோதுமையினாலே நான் உங்களை ஆசீர்வதித்து உங்களை திருப்தியாக்குவேன். அப்போ வாழ்க்கை ஒரு தேவன் விரும்புகிற வாழ்க்கையை மாறும்போது, புறஜாதிகள் நடுவிலே, சபை நடுவிலே, குடும்பங்களிலே உங்கள் வாழ்வு அது ஒரு வாசனை உள்ள வாழ்வாய் மாறுகிற போது, உன்னை என்னை படைத்த இறைவன் அந்த வாசனையை முகிர்ந்து, பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த வாசனையை முகிர்ந்து, அதுதான் எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே நீங்கள் படித்து பாருங்கள், 3-4 வசனத்திலே கிறிஸ்து எப்படிதான் சுகந்த வாசனையாக, காணிக்கையாக தன்னை படைத்த இறைவனுக்கு இருந்தார்.
நீங்க நான் சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக இன்னைக்கு மாறுகிறோமோ, அவர் உச்சி முகர்ந்து மனம் முகர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். நீயும் நானும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் மக்களே. ஒரு ஆசீர்வாதத்தின் வாசலாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் நீங்கள் மாற வேண்டும் என்றால், நீங்கள் வாசனை வீசுற எப்படிப்பட்ட வாசனை இருக்கிறீங்க? நற்கந்தமாக இருக்கிறீங்களா? பிறருக்கு பயனுள்ள வாசனையாக இருக்கிறீங்களா? இல்லை மரண வாசனையாக இருக்கிறீங்களா? இல்லை தேவன் விரும்பாத யாக்கோபின் பிள்ளைகள் யாக்கோபுடைய அந்த நட்பெயரை கெடுக்கிற அப்படிப்பட்ட வாசனையாய் மாற போறீங்களா? நீங்கள் தேவன் அந்த ஈசாக்கு தன் மகனுடைய வஸ்திரத்தை முகர்ந்து, என் மகனுடைய வஸ்திரம் வயல்வேலின் வாசனை போல் இருக்கிறது, அவனை வானத்தின் பணினாலே பூமியின் கொழுவினால் ஆசிரித்த அதே தேவன் இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்வு இறைவனுக்கு வாசனை உண்டாக்கும்படி சுகந்த வாசனையாக, காணிக்கையாய் மாறும்போது அவர் மனமுகுந்து உச்சி முகர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். வானத்தின் படினாலே பூமியின் கொழுவினாலே உச்சிதமான கோதுமையினாலே உங்களை ஆசீர்வதித்த தேவன் காப்பாராக. God bless you. God bless you.